வணக்கம். உகரம் தமிழ் வகுப்புல கோடிட்ட இடம் நிரப்புக. அதாவது இந்த இலக்கண பகுதியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாடத்துல வரக்கூடிய இலக்கண பகுதி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதுல சில எக்ஸசைஸ் ஃபில் இன் தி பிளாங்க்ஸா ஆன்டி கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கும் அதோட தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெயரச்ச வகைகள். பெயர் எச்சம் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். என்ன படிச்சோம் பெயர் எச்சம்ல? அதாவது ஒரு வினைச்சொல் அது முற்று பெறாம இருக்கும். ஒரு வினை வினை சொல் எச்சமா இருக்கும். அது பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயர் எச்சம். அதுவே அந்த வினைச்சொல் எச்சமா இருந்து வினையை கொண்டு முடிந்தால் அது வினை எச்சம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப அதோட டைப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம், வகைகள். இப்ப பெயர் எச்சம் அதுல என்னென்ன வகைகள் இருக்குன்னா, தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். சரிங்களா? தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னா இது இந்த டெபினிஷன் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஆன்டி ரொம்ப ஈஸியா ஒரு சிம்பிளா சொல்றேன். தெரிநிலை பெயரெச்சம்னா தெளிவா ரெண்டு நிலைகளை மெயினா உணர்த்தும். ஒண்ணு செயல், இன்னொன்னு காலம். அவ்வளவுதான். நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? இது உங்களுக்கு குழப்பற மாதிரி இருக்கும். செய்பவன், கருவி, நிலை, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆறையும் வெளிப்படையா காட்டுன்னு சொல்றாங்க. சிம்பிளா ரெண்டு விஷயத்த வெளிப்படையா காட்டுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு ரெண்டு நிலைகளை தெளிவா காட்டும். ஒண்ணு என்னது தெரி நிலை, தெளிவா ரெண்டு நிலைகளை காட்டும். ஒண்ணு என்னன்னாக்கா செயல், இன்னொன்னு காலம். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா உதாரணமா எழுதிய மாணவன், இதுல எது செயல்? எழுதுதல் அப்படின்றது என்னது செயல். காலம், இதுல எது காலம்? அதாவது எழுதிய, எழுதியன்னா என்னது முடிஞ்சு போச்சு, அப்ப இறந்த காலம். இந்த ரெண்டு விஷயங்கள் அது காமிக்குது இல்லையா? அதனால இது என்னது தெரிநிலை பெயரெச்சம். இப்ப பெயரெச்சம்னா என்னது? ஒரு வினை சொல் எச்சமா இருக்கும். முடியல, எழுதியன்றது ஒரு வினை சொல், அதான் முடியல எச்சமா இருக்கு. அது ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடியுது, அப்ப இது பெயரெச்சம். தெரிநிலை பெயரெச்சம்னா ரெண்டு விஷயங்கள் தெளிவா இருக்கும். ஒண்ணு என்னன்னா செயல், இன்னொன்னு காலம். இப்ப எழுதியன்றதுல செயலும் இருக்கு, காலமும் காட்டுது இல்லையா? அதனால இது தெரிநிலை பெயரெச்சம். இப்ப இது இந்த 6 நிலைகள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அது ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கோங்க. ஆனா சிம்பிளா அப்படி புரிஞ்சுக்கோங்க ஆன்டி சொன்னபடி. சரிங்களா? இப்ப செய்பவன், 6 நிலைகள். செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள். இந்த 6 நிலைகளும் தெளிவா இருக்கும்ன்றாங்க. இப்ப செய்பவன் அப்படின்னா யாரு? மாணவன். கருவின்னா என்னது? எழுதுதல். எழுதுறதுக்கு எது தேவை? பேனா, அந்த எழுதுகோல். அடுத்த நிலம். நிலம்னா எங்க உட்கார்ந்து எழுதுறாங்க? வகுப்பறை, வீடு, இப்படி எது வேணா சொல்லலாம். செயல் என்னது? எழுதுதல். காலம் என்னது? இறந்த காலம். இப்ப செயல், காலம் முக்கியமா எடுத்துக்கோங்க. அது வெளிப்படையா உங்களுக்கு தெளிவா புரியும். செய்பொருள் என்னன்னாக்கா அவங்க என்ன வேலை செய்யறாங்க? பாடம் எழுதுறாங்க. சரிங்களா? இதுதான் இந்த 6 நிலைகளா சொல்றாங்க. முக்கியமா நீங்க தெளிவா இந்த 2 நிலைகள் வச்சே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மத்ததெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். காலம், செயல். சரியா? அடுத்தது கதை குறிப்பு பெயரெச்சம். குறிப்பு பெயரெச்சம்னா என்னன்னா, இப்ப நம்ம தெரிநிலை பெயரெச்சம்ல என்ன சொன்னோம்? ரெண்டு விஷயங்கள் தெளிவா தெரியணும். ஒண்ணு காலம், இன்னொன்னு செயல். ஆனா குறிப்பு பெயரெச்சதுல அப்படி காலமோ செயலோ அது நேரடியா தெளிவா காட்டாது. எதைதான் தெளிவா காட்டும் அப்படின்னா, ஒரு பண்பு, அந்த நேச்சர், அந்த குணம், அததான் அது காமிக்கும். அது அதனால அது குறிப்பு பெயரெச்சம். குறிப்பு பெயரெச்சம்னா என்னது? காலத்தையோ செயலையோ அது காட்டாது. எதை உணர்த்தும் அப்படின்னா பண்பு. உதாரணம் பாருங்களேன். நல்ல மாணவன், இதுல எங்கேயாவது செயலோ காலமோ காமிக்குதா? இல்ல. சரிங்களா? அப்ப இங்க எதை காமிக்குது? பண்பு. நல்லன்றது ஒரு பண்பு. அந்த பண்பை தான் அது காமிக்கிறதுனால இது குறிப்பு பெயரெச்சம். இதுல காலத்தை நீங்க குறிப்பா வேணா உணர்ந்துக்கலாம். ஆனா எல்லாத்துலயும் உணர முடியுமான்னு தெரியல. உதாரணத்துக்கு கொடுத்திருக்காங்க, நல்ல மாணவன். எப்ப நல்ல மாணவன்? நேற்று, இன்று, நாளை, எப்ப வேணா இருக்கலாம். அது தெளிவா நம்மளால சொல்ல முடியாது. சரிங்களா? அதனால சிம்பிளா நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, தெரிநிலை பெயரெச்சம்னா காலம் செயலை தெளிவா காட்டும். குறிப்பு பெயரெச்சம்னா காலம் செயல்லாம் உணர்த்தாது. எதைதான் தெளிவா உணர்த்தும்னா பண்பை மட்டும்தான் உணர்த்தும். அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? இப்ப
ஆன்ட்டி வந்து சில எக்ஸர்சைஸ் குடுத்துருக்கேன். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இதுல வந்து நீங்க சரியான வார்த்தைகள ஃபில்லப் பண்ணி அனுப்பணும். அதுக்கு முன்னாடி இந்த தெரிநிலை பெயரெச்சத்தோட வகைகள் அத வந்து நோட் புக்ல இதே மாரி காலம் போட்டு அத அழகா எழுதிக்கோங்க. டெஃபினிஷன், எக்ஸாம்பிள் எல்லாமே எழுதிக்கோங்க. சரிங்களா? எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸர்சைஸ பண்ணுங்க. அதையும் எழுதியும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். சரிங்களா? அடுத்தது இப்ப வந்து சில சொற்றொடர்கள் குடுத்துருக்காங்க. நடிக்கின்ற நாடகம், அழகிய மலர், சொல்லிய கருத்து. இப்ப இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம்னு 2 காலம் போட்டு, இந்த வார்த்தை இந்த சொற்றொடர் இருக்கு இல்லையா? இதுல எது வந்து அ தெரிநிலை பெயரெச்சம், எது வந்து குறிப்பு பெயரெச்சம்ன்றத 2ஆ பிரிச்சு எழுதுங்க. உதாரணத்துக்கு சொல்லிட்டாங்க 2 எக்ஸாம்பிள். மீதி இருக்கிறதெல்லாம் இதே மாதிரி நீங்க எல்லாமே ஃபில்லப் பண்ணி, நீங்க அழகா அனுப்புங்க. இப்ப நான் ஆன்ட்டி சொல்லிட்டேன். தெரிநிலை பெயரெச்சம்னா என்ன? குறிப்பு பெயரெச்சம்னா என்னன்னு. உங்களுக்கு குழப்பம் இருக்காது. அதனால நீங்களா எழுதி அனுப்புங்க. அடுத்தது வந்து இதே மாரி விடுபட்ட கட்டங்கள், பெயரெச்சத்தொடர். இதுல பார்த்தீங்கன்னாக்கா, பெயரெச்சத் தொடர் குடுத்துருக்காங்க. இதுல வந்து படித்த கபிலன் இருக்கு இல்லையா? அப்ப செய்பவன் யாரு? கருவி என்ன? படித்த கபிலன்றது என்னது? தெரிநிலை பெயரெச்சம். அது வந்து உதாரணம் குடுத்துட்டாங்க. இந்த 6 நிலைகள்ல வந்து நீங்க எப்படி வந்து இந்த படித்த கபிலனுக்கு வந்து தெளிவா எழுதுவீங்க அப்படின்ட்டு நீங்க எழுதணும். இப்ப படித்த கபிலன்னா செய்பவன் யாருன்னு எழுதணும். கருவி குடுத்துட்டாங்க. நிலம் எங்கன்னு எழுதணும். செயல் எழுதணும். காலம் எழுதணும். செய்பொருள் ஆல்ரெடி குடுத்துட்டாங்க. இந்த 3 காலம்ஸும் நீங்க ஃபில்லப் பண்ணணும். ஃபுல்லாவே எழுதி அனுப்புங்க. ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு குடுத்துருக்காங்க. கரெக்ட்டா ஃபில்லப் பண்ணி அனுப்புங்க. சரியா? அடுத்தது இந்த உரைப்பகுதி. ஒரு பேராகிராஃப் இருக்கு. அதுலேருந்து பெயரெச்சங்கள என்ன பண்ணணும்னா, நீங்க எடுத்து எழுதணும். எடுத்து எழுதி நீங்க காலம்ஸ் போட்டுக்கோங்க. காலம்ஸ் போட்டு இதே மாதிரி தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம்னு 2 காலம் போட்டு, இந்த பேராகிராஃப்லேருந்து எதெல்லாம் தெரிநிலை பெயரெச்சத்துல வருதோ எழுதுங்க. குறிப்பு பெயரெச்சத்துல எதெல்லாம் வருமோ எடுத்து எழுதி அனுப்புங்க. சரிங்களா? அடுத்தது இரட்டுற மொழிதல். இப்ப பெயரெச்சம் பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்து இரட்டுற மொழிதல். வினையெச்சம் பார்ப்போம். அடுத்தது பார்ப்போம். அதுக்கு நடுவுல இரட்டுற மொழிதல்னு ஒரு விஷயம் குடுத்துருக்காங்க. இரட்டுற மொழிதலுக்கு இன்னொரு பெயர் என்னன்னா, ஸ்லேடை. இரட்டுற மொழிதல்னா ஒண்ணும் கிடையாது. ஒரு சொற்றொடர் இருக்கும். அது 2 விதமான பொருள தரும். இப்ப மரபு தொடர்னா என்னன்னு பார்த்தோம்? ஒரு 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 சொற்றொடர் இருக்கும். அது நேரடியா பொருள தராது. வேற ஒரு பொருள தரும்னு பார்த்தோம். இணைமொழின்னு ஒண்ணு பார்த்தோம். அது என்னது? 2 வார்த்தைகள் சேர்ந்து வரும். ஒரே மாதிரியான பொருளையோ, இல்ல எதிரெதிரான பொருளையோ தரும்னு பார்த்தோம். இப்ப இரட்டுற மொழிதல்னா என்னன்னா, ஒரே பொ ஒரே ஒரு சொற்றொடர் 2 விதமான பொருள தரும். அவ்வளவுதான். இதுக்கு ஸ்லேடைன்னும் பேரு. இப்போ உதாரணமா அந்தமான் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 2 விதமான பொருள தரும். அந்தமான்னா ஒரு ஊரோட பேரும் அந்தமான். அந்தமான்னா சுட்டி ஒரு மான காட்டுறது அந்தமான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சொற்றொடர் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா, இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்றாங்க. அந்தமான் அப்படின்ற சொல்லு ஸ்லேடை இல்லைன்னா இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்றாங்க. 2 விதமான பொருளை தரும் ஒரே சொற்றொடர். சரிங்களா? இப்ப மலைத்தேன் அப்படின்னு இருக்குன்னா, மலைத்தேனுக்கு 2 விதமான பொருள் இருக்கு. மலைத்தேன்னா மலையில இருக்கக்கூடிய அந்த தேன் கூடு. சரிங்களா? அதுலேருந்து கிடைக்கக்கூடிய தேன். அடுத்தது மலைத்தேன். அதுக்கு இன்னொன்னும் இருக்கு. மலைத்தேன்னா என்னது? ஆச்சரியப்படுறது, சர்ப்ரைஸ் ஆகுறது. இல்லனாக்கா ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்கும்போது அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுடுவோம்ல, அத சொல்றது. சரிங்களா? அப்ப மலைத்தேன்றது இரட்டுற மொழி. அதுக்கு 2 விதமான பொருள் இருக்கு. அதே மாதிரி பலகை. பலகைன்னா என்னது? மரத்தாலான ஏதோ ஒரு ஒரு பொருள சொல்றது. இல்லன்னா பலகை. நெறைய கைகள் சேர்ந்தது. அதையும் சொல்லலாம். அதே மாரி பெருங்காயம். பெருங்காயம்னா அசஃபோட்டிடா. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அது. அந்த பவுடர். அது இன்னொரு அர்த்தமும் அத எடுத்துக்கலாம். பெருங்காயம். நம்ம படிக்கிறதுல தான் இருக்கு. பலகை, பலகை. அடுத்து பெருங்காயம், பெருங்காயம். பெருங்காயம்னா அது பெரிய காயம்னு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எக்ஸர்சைஸ் அது ரிலேட்டடா நீங்க என்ன பண்ணணும்னா, இரட்டுற மொழிதல்னு போட்டு டெஃபினிஷன் எழுதி, எக்ஸாம்பிள்னு போட்டு, இதே மாதிரி நீங்க 2 காலமா பிரிச்சுக்கோங்க.
ஒரு காலத்துல இந்த அந்தமானை பாருங்கள் என்னை அழகு, அடுத்த காலம்ல அந்தமானை பாருங்கள் என்னை அழகு. இதே மாதிரி பிரிச்சு எழுதணும் நீங்க. சரிங்களா? எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு 2 இரட்டர மொழிதல் சொற்றொடர் கொடுத்திருக்காங்க. ஒண்ணு ஆறுதலை, இன்னொன்னு வைகை. இந்த 2 சொற்றொடர்ல எந்தெந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ்க்கு எது எது பொருத்தமா வரும்ன்றத எழுதி அண்டர்லைன் பண்ணி அனுப்புங்க. சரிங்களா? அந்த 4 ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ல இந்த 2 வார்த்தையும் எந்தெந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ்க்கு பொருந்தி வரும்ன்றத நல்லா கவனமா படிச்சு புரிஞ்சு எழுதி அனுப்புங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அண்டர்லைன் பண்ணி அனுப்புங்க. அடுத்து வினை எச்சம். இப்ப பெயர் எச்சம்னா என்னன்னு தெரியும், வினை எச்சம்னாலும் என்னன்னு தெரியும். அதாவது வினை சொல் எச்சம் அது இருக்கு இல்லையா, அது வினையை கொண்டு முடிஞ்சால் அது வினை எச்சம். சரி, அதோட வகைகள் அதே தான், சேம். தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். இப்ப தெரிநிலை பெயரெச்சத்துல என்ன பார்த்தோம்? அது காலம் செயல் ரெண்டுத்தையும் வெளிப்படையா தெளிவா உணர்த்தணும். அதேதான் இங்கேயும். தெரிநிலை வினையெச்சம்னா செயலையும் காலத்தையும் வெளிப்படையா நமக்கு சொல்லும், காட்டும். அதுதான் தெரிநிலை வினையெச்சம். உதாரணமா எழுதி வந்தான். இதுல என்ன செயல்? எழுதுதல்ன்றது செயல். சரிங்களா? காலம் என்ன காலம்? இது எழுதி வந்தான், எழுதிட்டான், எழுதி முடிச்சிட்டான். அதனால இது என்னது? இது இறந்த காலம். சரிங்களா? காலத்தையும் காட்டுது, செயலையும் காட்டுது. அதனால இது என்னது? தெரிநிலை வினையெச்சம். எழுதின்றது என்னது? அது ஒரு வினைதான். வந்தான்றது என்னது? ஒரு வினைதான். சரிங்களா? வினை எழுதின்றது முடியாத ஒரு வினை எச்சம். அது வினையை கொண்டு முடியறதுனால இது வினை எச்சம். சரிங்களா? எழுதி வந்தான், எழுதுதல் செயல், அது காலத்தையும் இங்க காட்டுது. அடுத்து பார்த்தீங்கன்னா குறிப்பு வினையெச்சம். குறிப்பு வினையெச்சம் அதே மாதிரிதான், காலத்தையோ செயலையோ அது காட்டாது. எதை காமிக்கும்? பண்பை காமிக்கும், குணம் அதை காமிக்கும். இப்ப மெல்ல பேசினாள், மெல்ல பேசினாள் அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல ஏதாவது காலம் செயல் ஏதாவது பேசினாள் அதை விட்டுடுங்க. மெல்ல அப்படின்றத ஃபர்ஸ்ட் வார்த்தையை மட்டும் எடுத்துக்கோங்க. இதுல வந்து ஏதாவது காலம் செயல் ஏதாவது காமிக்குதா? அதாவது பேசினால்ன்றது ஒரு செயல் தான். இதுல வந்து காலம் ஏதாவது காமிக்குதா? காமிக்கல. அப்ப குறிப்பு வினையெச்சம் இதுல என்ன பண்ணாதுன்னா காலத்தை காமிக்காது. தெரிநிலை வினையெச்சம் காலம் செயல் ரெண்டுத்தையும் வெளிப்படையா காமிக்கும். குறிப்பு வினையெச்சத்துல காலத்தெல்லாம் காமிக்காது, வெறும் பண்பை மட்டும்தான் அது காமிக்கும். மெல்ல பேசினாள் அப்படின்றது எதை தான் குறிக்குது? இது காலத்தை குறிக்கல, பண்பை தான் குறிக்குது. மெல்லன்றது என்னது? ஒரு பண்பு. சரிங்களா? இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வச்சு நீங்க வந்து இந்த உரையாடல் பகுதி இருக்கு இல்லையா, இதுல வந்து நீங்க அந்த வினை சொற்களை அண்டர்லைன் பண்ண சொல்றாங்க. இதே மாதிரி அந்த உரையாடல் பகுதி எழுதிட்டு இதுல எது வந்து அந்த வினையெச்ச சொற்கள், அது தெரிநிலையோ குறிப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அண்டர்லைன் பண்ணி அனுப்பணும். சரிங்களா? கலர் பெண்ணால நான் அண்டர்லைன் பண்ணி அனுப்புங்க. அப்படி அண்டர்லைன் பண்ணிட்டு நீங்க அதுக்கு கீழே கூட எழுதலாம். இது வந்து என்னது? தெரிநிலை பெயரெச்சம். சரிங்களா? குறிப்பு பெயர் சாரி தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம்னு அது கீழே கூட நீங்க அண்டர்லைன் பண்ணி அது கீழே எழுதி கூட அனுப்புங்க. சரிங்களா? அடுத்தது வந்து இங்க அதே மாதிரி பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம் 2 காலமா பிரிச்சாச்சு. இதுல எதெல்லாம் தெரிநிலை வினையெச்சமோ அது கீழே அதை எடுத்து எழுதுங்க. எதெல்லாம் குறிப்பு வினையெச்சமோ அந்த பேராகிராஃப்ல அதெல்லாம் எடுத்து எழுதுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ் வினையெச்சத்துக்கான எக்ஸசைஸ் இருக்கு, fill in the blanks. இதை ஃபுல்லா எழுதி அண்டர்லைன் பண்ணி அனுப்புங்க. சரிங்களா? அந்த வினையெச்சத்துக்கும் அதே மாதிரி தான். இந்த இதெல்லாம் போட்டு அதோட வகைகள்லாம் எழுதி அதோட டெஃபினிஷன் எழுதி எக்ஸாம்பிள் எழுதி அதுக்கப்புறம் தான் எக்ஸசைஸ்க்கு வரணும். சரிங்களா? இதுதான் உங்களோட அசைன்மெண்ட். தேங்க்யூ.